Hi guys, welcome back to Vijay Nimmu channel. Use your headphones for better experience. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் 2024ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஹெரால்ட் அண்ட் த பர்பிள் கிரேயான். 1955ல கிராக்கெட் ஜான்சன்ங்கிற ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஹெரால்ட் அண்ட் த பர்பிள் கிரேயான்னு ஒரு புக் எழுதுறாரு. அதாவது வரைகிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா 64 பேஜஸ் இருக்கிற இந்த புக்கை படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த டிராயிங்ஸை பார்த்தாலே ஈஸியா புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு புக் தான். கிட்டத்தட்ட 70 வருஷம் கழிச்சு இப்ப வரைக்கும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச 100 புக்ஸ்ல இந்த புக்கு 16வது இடத்துல இருக்கு. அப்படியே அந்த புக்ல என்ன இருக்குங்கிற விஷயத்த தான் போன வீடியோல டீடைல்டா சொல்லியிருந்தேன். டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. சின்ன வீடியோ தான், பார்க்கலனாலும் பரவாயில்ல. ஒன்லைனர் இதுதான். ஹெரால்ட் அவனோட பர்பிள் கிரேயானை வச்சு எதை வரைஞ்சாலும் அது உண்மையாவே வந்துடும். பொதுவா ஒரு புக்கை படமா எடுக்கும்போது புக்ல இருக்க கதையை தான் எடுப்பாங்க. ஆனா இந்த படம் அப்படி கிடையாது. அந்த புக்ல இருக்கிற ஹெரால்ட் அவன் பர்பிள் கிரேயானோட ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறான். அவன் ஏன் ரியல் வேர்ல்டுக்கு வந்தான், பர்பிள் கிரேயானை வச்சு என்னெல்லாம் வரைஞ்சான், அதனால ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன, அவன் வந்த காரியம் முடிஞ்சுதா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. சிம்பிளா சொல்லணும்னா அந்த புக்ல சொல்லப்பட்ட அதே விஷயத்தை தான் இந்த படத்துல டீடைல்டா சொல்லியிருப்பாங்க. அது என்ன விஷயம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிம்மு சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. படத்தோட ஆரம்பத்துல அந்த புக்ல இருக்கிற அதே கதையை தான் ஒருத்தர் வாய்ஸ் ஓவரா சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஹெரால்ட் அவன் பர்பிள் கிரேயானை வச்சு நிலாவை வரைகிறான். அதுக்கப்புறம் ஒரு மரத்தை வரைகிறான். அதை பாதுகாக்க டிராகனும் வரைகிறான். அதை பார்த்து பயந்து தண்ணியில விழுந்துடுறான். வேகமா யோசிச்சு போட்டை வரைஞ்சி அதுல இருந்து தப்பிக்கவும் செய்யறான். பைஸ் வரைகிறான். அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக மூஸ், போர்க்கு பைன்னு 2 ஃப்ரெண்ட்ஸையும் வரைகிறான். கடைசியா நிலாவை சுத்தி ஜன்னலை வரைஞ்சி அவன் பெட்ரூமை உருவாக்கி அங்க படுத்து தூங்குறதோட இந்த கதையும் முடியுது. ஆனா இந்த கதை இதோட முடியல. ஹெரால்டோட உலகம் ரொம்ப பெருசாச்சு. அவனோட கற்பனை திறமையும் வளர்ந்துகிட்டே போச்சு. ஹெரால்ட் அவன் கற்பனை திறமையால இப்ப நிறைய வரைஞ்சிருக்கான். இந்த கதையை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்க வர நரேட்டர்னு கூப்பிடுறான். இவனால அவர் கூட பேசவும் முடியுது. சோ இந்த ஹெரால்டும் அவன் உருவாக்குன இந்த மொத்த உலகமும் ஒரு புக்குக்குள்ள இருக்கிற கதையில தான் இருக்கு. அந்த கதையை எழுதி இப்ப நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கவர் தான் நரேட்டர். ஹெரால்ட் அவன் ஒரு புக்குக்குள்ள இருக்கிற கேரக்டருங்கிற விஷயம் தெரியாமலே தான் இவர் கூட பேசிட்டு இருக்கான். எனக்கு அடிக்கடி தோணும், உங்களை நான் வரைஞ்சேன், என்ன யார் வரைஞ்சா? ஹெரால்ட் இப்படி கேட்டதும் நரேட்டர் அவன் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. ஹெரால்டு ஒன்ன நான் தான் வரைஞ்சேன். நான் பார்க்க ஒன்ன மாதிரி தான் இருப்பேன், ஆனா இப்ப எனக்கு வயசாயிடுச்சு. இதனால ஹெரால்ட் அவரை ஓல்டு மேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிடறான். உன்னால என்ன பார்க்க முடியாது, ஏன்னா நான் ரியல் வேர்ல்ட்ல இருக்கேன். ரியல் வேர்ல்டா அப்படின்னா என்னன்னு ஹெரால்ட் கேக்குறான். அது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும், நிறைய சிக்கல்களும் இருக்கும். நான் உங்களை பார்க்கலாமான்னு இவன் கேட்கறான். அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இவர் சொல்ல, என்ன ஏன் வரைஞ்சிங்கன்னு இவன் அடுத்தடுத்த கேள்விகளை கேட்கறான். இதனால நரேட்டர் குட் நைட்னு சொல்லிடுறாரு. காலையில தூங்கி எழுந்ததும் ஹெரால்ட் நிறைய கேள்விகளை கேட்கறான். ஆனா ஓல்டு மேன் கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் இல்லை. ஹெரால்ட் அவன் உருவாக்கின மொத்த உலகத்திலையும் தேடி பார்க்கறான். எங்கேயுமே ஓல்டு மேனோட குரல் கேட்கவே இல்லை. ஒருவேளை அவர் ரியல் வேர்ல்ட்ல பிஸியா இருப்பாரோன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, இவர் ரியல் வேர்ல்டுக்கு போறதுக்கான ஒரு கதவை வரைகிறான். அந்த கதவு ரியலா வந்துருது. நாம அங்க போக கூடாது, ரியல் வேர்ல்டு சிக்கலா இருக்குன்னு ஓல்ட் மேன் சொன்னாருன்னு மூஸ் பயப்படுறா. ஓல்ட் மேன் திரும்ப பேசுற வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கே இருங்கன்னு சொல்லி ஹெரால்ட் இவன் மட்டும் ரியல் வேர்ல்டுக்கு போறான். நம்ம உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடம் ரொம்பவும் பிரைட்டா இருக்கு, அழகா இருக்கு. இங்க நிறைய மனிதர்கள் இருக்காங்க, 3Dல இருக்கு, அப்படி இப்படின்னு சாதாரண விஷயங்களை கூட இவன் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். நம்மளும் அங்க போலான்னு போர்க்கு பையன் ஆசையில கேட்க மூஸ் ரொம்ப பயப்படுறான். அவனை கட்டாயப்படுத்தி எட்டி பார்க்க வச்சு பின்னாடி முன்னால குத்தி அவனையும் ரியல் வேர்ல்டுக்கு போக வச்சிடறான். பார்த்தா இந்த மூஸ் கேரக்டர் நம்ம உலகத்துக்கு ஒரு மனித உருவத்துல தான் வந்திருக்கான். சோ அவனே ஆச்சரியமா பாக்குறான், பயப்படவும் செய்யறான். ஹெரால்டோட ட்ரெஸ்ஸை பார்த்து ஒருத்தர் கிண்டல் பண்ணவே இவன் வேற ட்ரெஸ் போடலான்னு போய் அதே மாதிரியே போட்டுட்டு வந்து நிற்கிறான். இந்த பக்கம் போர்க்கு பையன் அவளும் ரியல் வேர்ல்டுக்கு போக ஆசைப்படுறா. ஆனா அவகிட்ட கட்டவரல் இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறா. அந்த பார்க்ல எதேச்சியா ஒரு தாத்தாவை பார்த்தது ஹெரால்ட் ஓல்டு மேன்னு கத்திக்கிட்டே வர்றான். அவனோட குரல் கேட்டது மூசு இவனை பார்த்துடுறா. 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிறாங்க. இவங்க ரொம்ப ஆர்வமா ஓடி வர்றதை பார்த்த தாத்தா பயந்து போய் அவங்கள அடிச்சிடுறாரு. சோ நம்ம தேடி வந்தது வேற ஒரு ஓல்டு மேன் இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசா இருக்கு. கண்டிப்பா இங்க 10-20 ஓல்டு மேனுக்கு மேல இருப்பாங்க. நடந்து தேடினா டைம் ஆயிடுங்கிறதுனால ஹெரால்ட் அவன் பர்பிள் கிரேயானை வச்சு ஒரு சைக்கிளை வரைகிறான். எதிர்பார்த்தபடியே அந்த கிரேயான் நம்ம உலகத்திலேயே வேலை செய்து அங்க நிஜமாவே ஒரு சைக்கிள் வந்துருது. இந்த பக்கம் ஒரு வழியா போர்க்கு பையனும் நம்ம உலகத்துக்கு வந்திருக்கா. ஒரு பெண் உருவத்துல வந்திருக்கா. ஆனா முதல் விஷயமா அவளோட கட்ட விரல தான் பாக்குறா. ரொம்ப சந்தோஷப்படுறா. ஹாய், நான் போர்க்கு பையன், நான் தான் முயல். ஏய் ஓரமா போகடா. தேங்க்யூ சார். அதே நேரம் இன்னொரு பக்கம் ஒரு அம்மாவையும் பையனையும் காட்டுறாங்க. இவங்க தான் டெர்ரி. சூப்பர் மார்க்கெட்ல தனக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இவன் தான் அவங்க பையன் மெல்வின். கால்னு ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கான். எதேச்சியா இவங்க 2 பேரும் ஒருத்தர் இடிச்சிடறாங்க. மூஸ் ஒரு செகண்ட் மட்டும் மூசா மாறி மறுபடியும் மனுஷனா மாறிடுறான். நான் ரொம்ப பயந்துட்டேன், ஒரு செகண்ட் மூசாவே மாறிட்டேன். டெர்ரி அவங்க கிட்ட சாரி கேட்டு உங்களுக்கு அடிபட்டிருக்கான்னு விசாரிச்சுட்டு
ஒரு செகண்ட் நான் மூசை பார்த்தேன்னு கேக்குறாங்க. இவன் நான் தான் மூசுன்னு சொல்ல இவனுக்கு தலையில அடிபட்டு ஏதோ உளறான்னு நினைச்சுக்கிறாங்க. இவங்க கார் டயர் பஞ்சர் ஆயிடுது. இதனால அவங்க மெக்கானிக்கு கால் பண்றாங்க. இதை பார்த்த ஹெரால்ட் அவங்களுக்கு தெரியாம ஒரு டயரை வரைஞ்சு நிஜமாவே ஒரு டயரை வர வச்சிடறான். ஆனா இதை மெல்வின் பாத்துறான். ஹெரால்ட் இப்படி உருவாக்குற பொருட்கள்ல பர்பிள் ஷேட் தான் நிறைய இருக்கும். இவங்க வேலைக்கு ஏற்கனவே லேட் ஆயிட்டதுனால அந்த டயர் எப்படி வந்ததுங்கிறத பத்திலாம் யோசிக்காம உடனே அதை கார்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மெல்வின் கழுத்துல ஒரு விசில் இருக்கு, அது எதுக்குன்னு கேட்க இது என் ஃப்ரெண்டு காலை கூப்பிட அவன் ஒரு டிராகலிசிகேட்டர் இங்கதான் இருக்கான்னு சொல்லி வெறும் இடத்த காட்டுறான். எங்களுக்கு தெரியலையேன்னு இவங்க கேட்க காலால மொத்தமா யாருக்கனுக்கு தெரியாதபடி இன்விசிபிளா மறைய முடியும். மத்தபடி அவன் பார்க்க கழுகு, சிங்கம், முதல இது எல்லாம் கலந்த மாதிரி இருப்பான்னு இவன் சொல்றான். மெல்வினோட அந்த குழந்தை மனசை புரிஞ்சுக்கிட்ட ஹெரால்ட் ஆமாமா உன்னோட கால் இங்கதான் இருக்கான் போல இருக்கு, என் காலை நக்கறான், எனக்கு கூசுதுன்னு இவனு கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கா. டெர்ரி அவங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்களை எங்கேயாவது டிராப் பண்ணுமான்னு கேக்குறாங்க. இவங்களும் ஆமான்னு சொல்லி கார்ல ஏறிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்ல போர்க்கு பையன் அதே தாத்தாவை பார்த்துட்டு ஹை ஓல்டு மேன் சொல்லி ஆசையா ஓடி வரா. பாவம் இந்த தாத்தா மறுபடியும் பயந்துடுறாரு. எங்க போகணும்னு டெர்ரி கேட்க ஓல்டு மேன் வீட்டுக்குன்னு இவங்க சொல்ல ஓல்டு மேன்னா யாரு, உங்க அப்பாவான்னு மெல்வின் கேக்குறான். அவர் இல்லைன்னா நானே இல்ல, சோ அவர் அப்பான்னு சொல்லலான்னு இவங்க பேசுற எல்லா விஷயங்களும் டெர்ரியை ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுது. சரி நீங்க எங்க தங்கியிருக்கீங்கன்னு கேட்க நாங்க எங்க தங்குறோங்கிறத பத்தி நாங்களே முடிவு பண்ணலன்னு இவங்க சொல்ல மெல்வின் இவங்க நம்ம கூடவே தங்கட்டுமேன்னு கேட்க இவங்களை பத்தி எதுவும் தெரியாதனால அம்மா தயங்குறாங்க. மற்றவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது நாம உதவி செய்யணும்னு அப்பா அடிக்கடி சொல்லுவார் இல்லைன்னு இவன் அப்பாவை பத்தி பேசி அம்மாவை சம்மதிக்க வச்சிடறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுதான் எங்க வீடு, ரொம்ப நாளா பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேரேஜுக்கு மேல இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. இவங்களுக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. வாவ், நான் நின்னுகிட்டே தூங்குவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது என்னோடதுதான், ஆனா இப்ப வாசிக்கிறது இல்ல. சூப்பர் மார்க்கெட்ல எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். ஆமா நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க இவன் நான் வரைவன் சொல்றான். ஓ அப்ப நீங்க ஆர்டிஸ்டா? சரி நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க அவன் என்ன பண்ணாலும் அவன் கூடவே சுத்திட்டு இருப்பேன், அதான் என் வேலைன்னு இவன் சொல்றான். சரி காலையில கிளம்பலாம், இப்ப படுத்து தூங்குங்கன்னு சொல்லிட்டு டெர்ரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் மூஸ் நாம இங்க வந்திருக்கவே கூடாது, இங்க எல்லாமே வித்தியாசமா இருக்குன்னு சொல்றான். ஆமா மூஸ் இது வேற உலகம், அதனால எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும், இது ஒரு அட்வென்ச்சர். நம்ம ஓல்ட் மேனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு, எல்லாமே பழையபடி ஆயிடும், நாம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி ஹெரால்ட் தான் இவனை சமாதானப்படுத்துறான். இந்த பக்கம் பார்க்கல அந்த தாத்தா 2 போலீஸ் ஆஃபீஸர் வர சொல்லி ஒருத்தன் கிரேயனால வரைஞ்ச ஒரு பைசைக்கிளை உருவாக்குனா, இன்னொரு பொண்ணு வந்து தன்னை போர்க்கு பையன் சொல்லிச்சுன்னு நடந்த விஷயத்த சொல்றாரு. இவங்க அந்த தாத்தா ஏதோ உளறிட்டு இருக்காருன்னு கண்டுக்காம போயிடுறாங்க. நைட்டு மூஸ் நின்னபடியே தூங்கிட்டு இருக்கான். ஹெரால்ட் நிலாவை பார்த்து ஓல்ட் மேன் நீங்க எங்க இருக்கீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கான். மெல்வின் இவன் கூட பேசணும்னு கீழே வர சொல்லி அவன் வரைஞ்ச டிராயிங்ஸை காட்டிட்டு இருக்கான். அதுல பேண்டா கொண்டான்னு ஒரு மிருகத்தை பேண்டாவையும் அனகொண்டாவையும் மிக்ஸ் பண்ணி வரைஞ்சி வச்சிருக்கான். அப்புறம் இதுதான் கால்னு சொல்லி வெறும் பேப்பரை காட்டுறான். ஹெரால்டோ அதை புரிஞ்சுக்கிட்டு வாவ் கால் பார்க்க சூப்பரா இருக்கானேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா என் அப்பா கிட்ட நாய் தான் கேட்டேன், நாய் எனக்கு அலர்ஜிங்கிறதுனால தான் அவரு காலை வாங்கி கொடுத்தாரு. வழக்கமா அவன் கூட நான் அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடுவோம். ஆனா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா சிரிக்கிறதே நிறுத்திட்டாங்க, ஏனோ தானு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பழையபடி சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. சரி விடு, நான் அதுக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படின்னா ஓகே, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்க அப்பாவை கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன். சரி அந்த டயரை எப்படி உருவாக்குனீங்கன்னு இவன் கேட்க ஹெரால்ட் பர்பிள் கிரேயனை காமிச்சு ஒரு பட்டாம்பூச்சியையும் வரைஞ்சு காட்டுறான். இது எப்படி வேலை செய்யுது? ஓ இதை பத்தி நான் யோசிச்சதே இல்லையே. ஓல்மேன் எனக்கு இதை கொடுத்தாரு, நானும் நம்பிக்கையோட வரைகிறேன், அவ்வளவுதான். மெல்வின் கிட்ட ட்ரை பண்ண கொடுத்தா அவன் ஸ்பைடரையும் ஃப்ளையும் கலந்து ஸ்பைடர் ஃப்ளைன்னு ஒன்று வரைகிறான். அது அந்த பட்டாம்பூச்சியை சாப்பிட்டு ரொம்பவும் பயங்கரமா இருக்கு. ஹெரால்ட் அதை பார்த்து பயந்து ஓடிடுறான். இன்னொரு பக்கம் போர்க்கு பையனை காட்டுறாங்க. அவ தனியா நடந்துகிட்டு இருக்கா, அவளுக்கு ரொம்பவும் குளிருது. பக்கத்துல பர்பிள் கலர் பூக்கள் பூத்து இருக்கிற ஒரு செடியை பார்த்து அந்த செடி இருக்கிற வீட்டுக்குள்ள போறா. வாவ், இந்த கட்டை விரல் உண்மையிலேயே சூப்பர் தான்பா. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கிறா. பக்கத்துல இருக்கிற ஒரு கேக்கை எடுத்து சாப்பிட்றா. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யாரா அதுன்னு சவுண்டு கொடுக்க பயந்து போன இவ உடனே வெளியில ஓடி வந்துடுறா. அப்ப அங்கிருந்து ஒரு சிசிடிவில கிளியரா ரெக்கார்டும் ஆயிடுறா. டெர்ரி காலையில தூங்கி எழுந்து வந்து பாக்குறாங்க. டைனிங் டேபிள் முழுக்க வெறும் பையா இருக்கு. வேற யாரு இதெல்லாம் செஞ்சது? நம்ம ஹெரால்டு தான். வெளியில இவங்க 3 பேரும் அதே பைய தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டெர்ரி வந்து இதெல்லாம் யாரு செஞ்சான்னு கேட்க ஹெரால்டு தான் செஞ்சான்னு சொல்றாங்க. திரும்பி பார்த்தா வீடு முழுக்க அழகா பர்பிள் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்கு. இது யார் வேலைன்னு கேட்க நீங்க தானே வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னீங்க, அதனாலதான் பர்பிள் கலர் அடிச்சேன், இதை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு ஹெரால்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பேசிட்டு இருக்கான். ஆமா ஹெரால்டால மேஜிக் செய்ய முடியும்னு இவன் சொல்ல இதை வச்சுதான் அதை செய்யறேன்னு இவன் அந்த பர்பிள் கிரேன் எடுத்து காட்டுறான். இவங்க ஆச்சரியப்படுவாங்கன்னு பார்த்தா ஹெரால்டை தனியாக கூட்டிட்டு போய் ஏற்கனவே என் பையன் காலு இமேஜினரி ஃப்ரெண்டுன்னு ஏதேதோ வளரிட்டு இருக்கான், இதில் நீங்கள் வேற கிரையானு மேஜிக்னு தேவையில்லாமல் ஏதாவது சொல்லி அவனை குழப்பாதீங்கன்னு சொல்ல இவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துடுறான்.
அம்மா நம்ம ஹெரால்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மெல்வின் சொல்ல, அதெல்லாம் கிடையாது, நீ ஸ்கூலுக்கு போற, நான் வேலைக்கு போறேன், இவங்க அவங்க அப்பாவை தேடி போறாங்க, ஸோ நம்ம எல்லாரும் உடனே கிளம்புறோன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ஹெரால்டு அவன் கிரேயான 2ஆ உடைச்சு பாதியை மெல்வின் கிட்ட கொடுக்குறான். மெல்வின் ஸ்கூலுக்கு போற மாதிரியே அம்மாவை ஏமாத்தி அவங்க போன அடுத்த நிமிஷமே இவங்க கூட வந்து வாங்க நம்ம சேர்ந்து போய் உங்க அப்பாவை தேடலாம்னு சொல்றான். அந்த பையன் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கலான்னு இவன் ஃபீல் பண்ண, அம்மா தான் பை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி இவன் ஐஸ்கிரீம் வரைஞ்சு கொடுத்துருக்கான். இப்படி போகும்போது வழியில ஒரு தாத்தாவை பார்க்க, ஹே ஓல்டு மேன் இவன் ஆசையா ஓடி வர, அவர் இவனை போட்டு புரட்டி எடுத்துறாரு. எது வேணும்னாலும் இங்க வாங்கன்னு ஒரு லைப்ரரியோட ஆடை பார்த்துட்டு நம்ம அங்க போலான்னு சொல்றான். ஆனா அதுக்கு ரொம்ப தூரம் நடக்கணுமேனு இவன் சொல்ல, நம்மால அவனோட ஐடியாவை யூஸ் பண்றான். இவங்க லைப்ரரிக்கு வந்துடுறாங்க. லைப்ரரி வாசல்ல த கிளைவ் ஆஃப் கக்ரார்னு ஒரு புக்கோட போஸ்டர் இருக்கு. லைப்ரரிக்குள்ள ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் அந்த புக்கை எழுதினவர். இவர் பேர் கேரி. மெல்வினோட அம்மாவும் இவரும் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க. அவங்க மேல இவருக்கு கொஞ்சம் ஆசையும் இருக்கு, ஆனா அதை வெளியே சொன்னதில்ல. இவர் அவரோட புக்கை பத்தியும் அந்த கதையை பத்தியும் தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த கதை யாருக்குமே பிடிக்கல. மெல்வின் இவங்க 2 பேரையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி இவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இவரோட புக்ல இருக்கிற அந்த ஹீரோயின் பார்க்க மெல்வினோட அம்மா மாதிரியே இருக்காங்களேன்னு இவன் கரெக்டா கேட்டுறான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது என்னோட ஹீரோயின் சொல்லி இவர் சமாளிச்சுட்டு என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேக்குறாரு. ஹெரால்டு, நான் என்னோட ஓல்டு மேனை தேடி வந்தேன், அவர் இந்த நிஜ உலகத்துல தான் இருக்காருன்னு சொல்ல, இவங்க சொல்றது புரியலனாலும் இவரும் நெட்ல போய் சர்ச் பண்ணி பாக்குறாரு. ஆனா எந்த ரிசல்ட்டும் வராது இல்லையா. அவரோட பேரு ஊருன்னு ஏதாவது சொல்லுங்கன்னு இவர் கேட்க, அவரு கனிவானவர், புத்திசாலி, அன்பா பேசுவார்னு இவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதனால கடுப்பான கேரி, நீங்க ஒரு பிளேன்ல ஏறி வானத்துக்கு போய் மெசேஜ் எழுதி வைங்க, அதை பார்த்து ஓல்டு மேன் அவரே உங்களுக்கு கால் பண்ணுவார்னு கிண்டலா சொல்ல, அட இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு ஹெரால்டு உடனே அங்கிருந்து கிளம்புறான். லைப்ரரியில இருந்து வெளியில வந்து அவர் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய பிளேனை வரைஞ்சு அதை உண்மையா வர வைக்கிறான். இதை கேரியும் பார்த்துறாரு. அவர் ஒரு ரைட்டருங்கிறதுனால நடந்த விஷயங்களை வச்சு ஹெரால்ட் அந்த பர்பிள் கிரேயான் புக்ல இருக்க கேரக்டர்ஸ் தான் வெளியில வந்திருக்காங்கிற விஷயத்த கரெக்டா கண்டுபிடிச்சிடறாரு. வெளியில இவங்க 3 பேரும் பிளேன்ல ஏறி பறக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன என்ன நீ சொல்றது எதுவும் கேட்கல, ஒரு நிமிஷம் இப்ப சொல்லு, முன்னாடி பாரு, நாம போத போறோம். தெரியாதவங்க கிட்ட என் நம்பர் கொடுக்க கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்களே, அதனால என்ன அவங்க நம்பர் கொடுப்போம். That's not nearly as fun. Hang on! இப்படியே பறந்துகிட்டு இருக்க மெல்வினோட ஸ்கூலு வந்துருது. அதனால கீழே இறங்குறாங்க. என்னடா அது வாஷிங் மிஷின்ல இருக்க மாதிரி உருண்டுகிட்டே இருக்கும். மெல்வின் ஸ்கூலுக்கு போயிடுறான். அந்த பிளேன்ல இருந்து வர்ற புகையை வச்சு ஓல்ட் மேன் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி அம்மாவோட போன் நம்பரை எழுதி வச்சிருக்காங்க. இதை பார்த்த ஊருக்குள்ள இருக்கிற நிறைய தாத்தாக்கள் மாத்தி மாத்தி அம்மாவுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு, எதுக்காக கால் பண்றாங்க, இவங்களுக்கு எப்படி நம்பர் கிடைச்சதுன்னு எந்த விஷயமும் புரியலனாலும் அம்மா டென்ஷன் ஆகாம இந்த சிச்சுவேஷனை கூலா தான் ஹேண்டில் பண்றாங்க. சின்ன பசங்க கூட போன் பண்ணி வயசானவங்க குரல்ல பேசி கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் ஸ்கூல்ல 2 புள்ளி பசங்க காலோட விசில கொடுக்க சொல்லி இவங்கிட்ட வேணும்னே பிரச்சனை பண்றாங்க. இவன் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது எதேச்சா ஒருத்தர் அடிச்சிடறான். டீச்சர் இதை பார்த்ததுனால பிரின்சிபல் கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் டெர்ரி ஒர்க் பண்ற அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துடுறாங்க. ஹே, இங்க பாடுறா மினியேச்சர் ட்ரெயின். சூப்பர் மார்க்கெட்டுங்கிற கான்செப்டையே இவங்க முதல் தடவை பார்க்கறதுனால சாதாரணமா இருக்கிற விஷயங்களை கூட ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் போர்க்கு பையனை பத்தி நியூஸ்லயே சொல்லிட்டு இருக்காங்க. வேலை நேரத்துல இப்படி போன் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு மேனேஜர் வேற இவங்களை திட்டுறாரு. இவங்க 2 பேரும் மசாஜ் சேர்ல உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் டெர்ரி, ஓல்ட் மேன் கால் பண்ணாரான்னு ஹெரால்டு கேட்கும்போது தான் இவங்க தான் ஏதோ வேலை பார்த்துருக்காங்கன்னு அம்மாவுக்கு புரியுது. அப்ப ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் போன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லி இன்னைக்கு உங்க பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனை, நான் கிளம்பி ஆகணும், ஆனா இங்க வேலை இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க யோசிக்கிறாங்க. மற்றவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது நாம உதவி செய்யணும்னு எங்களை கார்ல இடிச்ச ஒருத்தர் சொன்னாங்கன்னு இவனுக்கு சொல்றானுங்க. சோ இவங்க 2 பேரையும் ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிட்டு போய் பாக்ஸோட லேபிளை பார்த்து அதை தனித்தனியா பிரிச்சு எடுக்கணும், அவ்வளவுதான் சொல்லிட்டு இவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கண்ணாடி பொருள் உடையிறது கூட தெரியாம டம்மு டம்முன்னு தூக்கி போடுறாங்க. இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குடா, நாம இதை எவ்வளவு நேரமா செஞ்சுட்டு இருக்கோம்? 6 நிமிஷமாவா? இந்த பக்கம் அம்மா ஸ்கூல்ல இருந்து மெல்வினை பிக்கப் பண்றாங்க. இவன் நடந்த விஷயத்த சொல்றான். நீ காலை பத்தி மறந்துட்டு கொஞ்சம் நெஜ ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகலாம்னு அம்மா கேக்குறாங்க.
ஹெரால்டு கூட காலை நம்புறாரு. நீங்க தான் இப்படி பேசுறீங்கன்னு இவன் கஷ்டப்படுறான். இந்த பக்கம் இவங்க 2 பேரும் கொடுத்த வேலையை செய்யாம ஸ்டோர் ரூம்ல இருந்து வெளியில வந்துறாங்க. அங்க ஒரு பெரிய டிஸ்பிளேல மூஸை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி ஓடிட்டு இருக்கு. இத பார்த்த மூஸ் ரொம்பவே ஆசையா முன்னாடி போய் உட்காந்துக்கிறான். இன்னொரு பக்கம் ஹெரால்டு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்கா. அதாவது ஒரு பாட்டிக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவங்க ஷூ கடியில ஸ்ப்ரிங்க வரைஞ்சிடறான். பூமா பிராண்ட் இருக்கான்னு ஒருத்தன் கேட்க இவன் நிஜமாவே பூமாவை வரைஞ்சிடறான். ஒரு சின்ன பையன் பொம்மை ஹெலிகாப்டர்ல உட்காந்து விளையாடிட்டு இருக்க இவன் அது மேல ஃபேனை வரைஞ்சு நிஜமாவே அதை பறக்க வச்சிடறான். இப்படியே அங்க ஏகப்பட்ட அட்டகாசம் பண்றான். அந்த சூப்பர் மார்க்கெட்டே கலவரம் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, டெரி திரும்பி வந்து பார்த்தா அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இதனால டெரி இவங்க மேல கோவப்படுறாங்க. அம்மா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல, இனிமே நீங்க சந்தோஷமா இருக்கலாம்லன்னு மெல்வின் சொல்ல சரி நீ இவங்களும் அந்த மேட்டரை ஃப்ரீயா விட்டுறாங்க. ஈவினிங் எல்லாரும் அப்படியே ஒரு வாக் போயிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. டெரி நான் ஒரு பியானிஸ்டா இருந்திருக்கணும்னு ஃபீல் பண்ணி பேசுறாங்க. பக்கத்துல ஒரு ஐஸ்கிரீம் ட்ரக்கை பார்த்ததும் வேணும்னே அவங்கள டைவர்ட் பண்ணி அங்க போக வச்சுட்டு அவங்களுக்கு தெரியாம சீக்கிரமா ஒரு பியானோவை வரைஞ்சி அந்த இடத்துலயே ஒரு பியானோவை வர வச்சிடறான். திடீர்னு இங்க பர்பிள் கலர்ல ஒரு பியானோவை பார்த்ததும் இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது எப்படி இங்க வந்தது, தயவு செஞ்சு கிரேயான்னு ஆரம்பிச்சிடாதீங்கன்னு சொல்ல இவன் எதுவும் சொல்ல முடியாம அமைதியா இருந்துடுறான். ஹெரால்டு இவங்களை வாசிக்க சொல்றான். ஆனா வாசிச்சு ரொம்ப நாள் ஆனதுனால இவங்க தயங்குறாங்க. எல்லாரும் ரொம்ப கம்பல் பண்ணவே இவங்க சரின்னு வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சூப்பர் மார்க்கெட்ல நடந்த கலவரத்தை பத்தி இதே போலீஸ்காரங்க தான் விசாரிக்கிறாங்க. பக்கத்துல தான் போர்க்கு பையனும் இருக்கா. பொதுவா அவ பர்பிள் கலர்ல எந்த பொருளை பார்த்தாலும் ஹெரால்டு தான் அதை உருவாக்கி இருப்பான்னு நினைச்சு அந்த பொருட்களை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் குள்ள வந்து ஹெரால்ட தேடிட்டு இருக்கா. அங்க ஒரு குட்டி பொண்ணு பர்பிள் கிரேயானை வச்சு டேபிள்ல வரைஞ்சிட்டு இருக்கா. இதனால வெயிட்டர் டேபிள்ல வரையக்கூடாது, பேப்பர்ல தான் வரையணும்னு சொல்றாங்க. போர்க்கு பையன் அங்க வந்து அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த கிரேயானை வச்சு நீ எங்க வேணாலும் வரையலாம், எதை வேணாலும் வரையலான்னு இவ பேசுற விஷயங்களும் வித்தியாசமா இருக்கு, நடந்துக்கிறதும் வித்தியாசமா இருக்கு. இதனால எல்லாரும் சேர்ந்து இவளை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனாலும் போர்க்கு பையன் அவங்க கிட்ட மாட்டாம ஈஸியா தப்பிச்சிடறா. இன்னொரு பக்கம் கேரியும் எதேச்சா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது இவங்களையும் பாத்துறாரு. சும்மா சொல்லக்கூடாது, டெரி உண்மையிலேயே ரொம்ப நல்லா வாசிக்கிறாங்க. அங்க சுத்தி இருக்கிற ஜனங்க எல்லாருமே கைத்தட்டி அவங்கள பாராட்டுறாங்க. கேரி அங்க வந்து நீங்க தேடுற ஓல்டு மேன் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அது சம்பந்தமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஏன் கூட வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஆனா கேரி இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ற ஆள் இல்லையேன்னு சந்தேகப்பட்ட மெல்வின் நானும் கூட வரேன்னு சொல்றான். ஆனா அம்மா வேண்டான்னு தடுத்து உங்களுக்கு ஓகே தானேன்னு கேட்டுட்டு அவங்கள மட்டும் அனுப்பி வச்சிடறாங்க. பொதுவா ஒருத்தர் ஒரு கதையை எழுதும்போது அந்த கதைக்குன்னு ஒரு உலகத்தையே உருவாக்குவாங்க. கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த உலகத்துக்குள்ள தான் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்க 2 பேரும் இந்த புக்குக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் தான் எப்படியோ இந்த உலகத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி ஹெரால்டுக்கு எல்லா விஷயத்தையும் இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. உடனே மூஸ் அந்த புக்குக்குள்ள போக பாக்குறான். ஆனா டெக்னிக்கலா பார்த்தா இவங்க அந்த புக்குக்குள்ள இருந்து வரல, புக்குக்குள்ள இருக்கிற கதைக்குள்ள இருந்து தானே வந்திருக்காங்க, அதனால உள்ள போக முடியல. ஆனா இந்த புக்கை எழுதின இந்த கிரக்கட் ஜான்சன் தான் நாங்க தேடுற ஓல்டு மேன்ங்கிற விஷயத்த கரெக்டா கெஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் எங்க போறோன்னே தெரியாம எங்கெங்கேயோ ஓடிட்டு இருந்த போர்க்கு பையன் எதேச்சியா இதே இடத்துக்கு வந்துடுறான். இவங்க 3 பேரும் பழையபடி ஒன்னா சேர்ந்துடுறாங்க. ஆனா இவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்த போலீஸ்காரங்க இவளை பிடிச்சிடுறாங்க. கூடவே இவங்களும் இருக்கவே 3 பேரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹெரால்ட் கிட்ட இருந்து அந்த பர்பிள் கிரேயானையும் வாங்கி வச்சிடறாங்க. ஐயோ இங்க வந்து மாட்டிக்கிட்டமே, இப்ப என்ன பண்றதுன்னு இவங்க 2 பேரும் பயந்து போய் பேசிட்டு இருக்காங்க. என்னோட பர்பிள் கிரேயானை மட்டும் எடுத்துட்டா போதும், நம்ம இங்க இருந்து ஈஸியா தப்பிச்சிடலான்னு ஹெரால்ட் மட்டும் தான் நம்பிக்கையா பேசுறான். அப்ப வேற ஒரு கைதியை இதே செல்ல போறதுக்காக செல்ல ஓபன் பண்றாங்க. போர்க்கு பையன் போலீஸை டைவர்ட் பண்ண மூஸ் வெளியில வந்துடுறான். அமைதியா மத்தவங்களையும் ஏமாத்தி அந்த பர்பிள் கிரேயானை எடுத்து போர்க்கு பையன் கிட்டே தூக்கி போட்டுறான். அவங்க இவனை பிடிக்கிறதுக்குள்ள இவன் திரும்பவும் செல்லுக்கே ஓடி வந்து கதவை சாத்திடுறான். இவங்க கதவை திறக்கலான்னு ட்ரை பண்ணா ஹெரால்ட் அதுக்குள்ள மேல பெரிய சைஸ்ல ஒரு பூட்டை வரைஞ்சி வச்சிருக்கா. அதை விட பெரிய சைஸ்ல இரும்பு பாலை வரைஞ்சி செவுத்த உடைச்சு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்த ஷாட்டு மெல்லினோட ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஹெரால்ட் ஸ்கூலுக்கு வெளியே தான் போயிட்டு இருக்கான். இவன் பாத்துறான். இதனால பாத்ரூம் போறன்னு போய் சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்தே வெளியே போக ட்ரை பண்றான். ஆனா இந்த புள்ளி பசங்க கிட்ட மாட்டிக்கிறான். அவங்க காலோட விசில புடுங்கிட்டு இவனை ஒரு ரூம்ல போட்டு அடிச்சிடறாங்க. அப்பதான் இவன் ஹெரால்ட் கொடுத்த பர்பிள் கிரேயான் எடுத்து பாக்குறான். மெல்வின் இவ்வளவு நாளா இமேஜினரியா நினைச்சுக்கிட்டு இருந்த காலை வரைஞ்சிடறான். சோ இப்ப கால் உயிரோட வந்துடுறான். கழுகு, பல்லி, முதலை, சிங்கம் இது எல்லாம் கலந்த கலவையா கால் இருக்கான். மெல்வின் காலை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறான். நீ யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு சொல்ல கால் தன்னை இன்விசிபிளா மாத்திக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுது. மெல்வின் ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்ததும் இவங்களை பாத்துறான். நாங்க தேடி வந்த ஓல்ட் மேனோட பேரு கிரக்கட் ஜான்சன் ஹெரால்டு சொல்ல இவன் உடனே கூகுள்ல போட்டு பார்த்து அவரோட அட்ரஸை கண்டுபிடிச்சிடறான். சோ உடனே இவங்க 4 பேர் அங்க கிளம்புறாங்க.
எதேச்சியா வழியில இவங்களை பார்த்த கேரி அவங்கள ஃபாலோ பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா டிராபிக்ல மாட்டிக்கிறாரு. மெல்வின் ஸ்கூல்ல இருந்து வெளியில போயிட்டான்னு இவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. இவங்க அவனோட போனை ட்ராக் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு தெரிய போறாங்க. இவங்க எல்லாரும் கிரெக்கட் ஜான்சன் வீட்டை கண்டுபிடிச்சு வந்து பாக்குறாங்க. ஆனா அங்க ஒரு லேடி தான் இருக்காங்க. ஏன்னா கிரெக்கட் ஜான்சன் இறந்து போயிட்டாரு. இப்ப இந்த வீட்டை ஒரு மியூசியமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஹெரால்ட் ரொம்பவும் மனசுடைஞ்சு போயிடுறான். இப்ப அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. அம்மா இங்க வந்து பிரின்சிபல் கால் பண்ணாங்க. நீ ஸ்கூலை டேமேஜ் பண்ணிருக்க, ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்திருக்க, என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அம்மா அதை நான் பண்ணல, கால் தான் பண்ணா. ஹெரால்டு ஒரு புக்ல இருந்து தான் வெளியில வந்திருக்கான்னு இவன் சொல்ல வர்ற எந்த விஷயத்தையுமே அம்மா நம்ப தயாரா இல்ல. எதுவும் பேசாம காருக்கு போன்னு கோவமா சொல்லிடுறாங்க. ஹெரால்டு இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்ல. ஒன்ன பார்த்ததுல இருந்து எங்க வாழ்க்கையே தலைகீழ மாறிடுச்சு. மெல்வின் ஏதேதோ பேசிட்டு இருக்கான், தயவு செஞ்சு என்னையும் என் பையனையும் தனியா விட்டுருன்னு கோவமா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹெரால்டுக்கு எதுவுமே புரியல, ரொம்ப அமைதியா இருக்கான். இந்த வாழ்க்கையில அவனுக்கு சுத்தமா நம்பிக்கையே போயிடுச்சு. இதனால இவன் வரைஞ்ச அந்த வண்டியும் மறைஞ்சிருது. என்னால எது வேணாலும் செய்ய முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நானே ஒரு டிராயிங் தான், நான் வரைஞ்ச எல்லாமே ஒரு டிராயிங் தான், இது எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மறைஞ்சு போயிடுறாங்க. ஹெரால்ட் ரொம்பவும் மனசுடைஞ்சு போயிடுறான். ஓல்டு மேன், நீங்க எனக்கு இந்த பர்பிள் கிரேயானை கொடுத்துருக்கவே கூடாதுன்னு இவன் அதை தூக்கி போட பாக்குறான். சரியா அதே நேரம் அங்க கேரி வராரு. இந்த பக்கம் டெரியோட கார் டயரும் மறைஞ்சு போயிடுது. அவங்க நடுவழியிலே மாட்டிக்கிறாங்க. ஹெரால்டு கேரி கூட போறத மெல்வின் பாத்துறான். அம்மா ஹெரால்டுக்கு ஏதோ பிரச்சனைன்னு மெல்வின் சொல்ல, ஹெரால்ட பத்தி இனிமே எதுவும் பேசக்கூடாதுன்னு அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா பெயிண்ட்டும் மறைஞ்சு போயிருக்கு. அம்மா ஹெரால்டு வரைஞ்சதெல்லாம் மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. கேரி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம ஹெரால்டுக்கு ஹெல்ப் பண்ணணும், காலை கூப்பிடணும்னு இவன் எவ்வளவு பேசி பாக்குறான். ஆனா அம்மா காலோட விசில வாங்கி வச்சுக்கிட்டு அமைதியா போ சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் லைப்ரரியில காட்டுறாங்க. ஹெரால்டு ஏற்கனவே மனசுடைஞ்சு போயிருக்கிறதுனால கேரி அந்த பர்பிள் கிரேயனோட மேஜிக் ரொம்பவே பவர்ஃபுல்லானது, ஒன்னால அதை ஹேண்டில் பண்ண முடியாது, என்கிட்ட கொடுத்துருன்னு ஏதேதோ பேசி அந்த கிரேயனை அவங்கிட்ட இருந்து வாங்கிடுறாரு. இந்த பக்கம் வீட்டுல மெல்வினை காட்டுறாங்க. அவனுக்கு சுத்தமா மனசே கேட்கல. இதனால அம்மாவுக்கு தெரியாம ஹெரால்ட தேடி கிளம்பிடுறான். கேரி அவரோட கதையில வர்ற ஒரு ஜெயில் செவத்தை உருவாக்கி ஹெரால்ட அதுல கட்டி போட்டுறாரு. வெளியில மெல்வின் கரெக்டா லைப்ரரிக்கு வந்துடுறான். இவரோட புக்கை யாருமே பப்ளிஷ் பண்ணாதனால இந்த மொத்த உலகத்துக்குமே நான் யாருன்னு காட்ட போறேன்னு கோவமா பேசிட்டு இருக்காரு. மெல்வின் உள்ள வந்ததும் கேரி அவனையும் பிடிச்சு கட்டி போட்டுறாரு. ஓ அம்மாவை நான் பாத்துக்கிறேன், ஒன்ன மறக்கிறதுக்காக என்ன மாதிரியே ஒரு புது பையனை வரைஞ்சு தர போறேன்னு சொல்லிட்டு இவங்க தப்பிக்காதபடி அங்க ஒரு பெரிய டிராப்பையும் வரைஞ்சு வச்சுட்டு இவர் முடி கிளம்பிடுறாரு. காருக்கு பதிலா இவர் கதையில வர்ற வேற ஒரு குதிரை வண்டியை வரைஞ்சு அதுல போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மெல்வின் வீட்டுல இல்லைங்கிறத அம்மா பாத்துறாங்க. மெல்வின் என்ன மன்னிச்சிரு, என்னால உன்னை காப்பாற்ற முடியாது, நான் சொதப்பிட்டேன்னு ஹெரால்ட் ரொம்பவும் ஃபீல் பண்றான். இல்ல ஹெரால்ட், நீ என்ன நம்பின, எங்க அம்மாவை நம்பின, காலை நம்பின, இப்ப ஒன்ன நீ நம்பு, கண்டிப்பா உன்னால முடியும்னு சொல்லி இவங்கிட்ட இருந்த மீதி கிரேயனை கொடுக்குறான். அதுக்கப்புறம் என்ன, சாவியை வரைஞ்சு டிராப்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஒரு பெரிய ஏர் பலூனை வரைஞ்சு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹெரால்ட் மனசுல இப்ப மறுபடியும் நம்பிக்கை வந்ததுனால அவன் வரைஞ்சு மறைஞ்சு போன பொருட்கள் எல்லாம் இப்ப மறுபடியும் வந்துருது. இவங்க கேரி போறதை பார்த்து அவரை தடுத்து நிறுத்துறாங்க. நீ எப்படி தப்பிச்சன்னு கேட்க இவன் இந்த கிரேயனை காட்டுறான். Okay, give it back. Sorry, I can't do that. சோ இப்ப இவங்க 2 பேர்கிட்டயுமே கிரேயான் இருக்கு. யாரு வேகமா கற்பனை பண்ணி அதை வரைஞ்சு மாத்துறாங்கிறது தான் விஷயமே. ரெண்டு பேருக்குள்ளேயும் போட்டி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேல கேரி அந்த கிரேயானை வாயில போட்டு முழுங்கிடுறாரு. Everyone knows you don't eat crayons. இதனால பர்பிள் கிரேயானோட பவர் அவர் கைகளுக்கு வந்துருது. அவரால் அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. பார்த்தா அவர் எழுதின கிளைவ் ஆஃப் கக்கராரோட புக்ல இருக்கிற ஹீரோ மாதிரி தன்னை தானே மாத்திடுறாரு. அம்மா இங்க வந்துடுறாங்க. மெல்வின் நடந்த விஷயத்த சொல்றான். ஹெரால்ட் மெல்வினை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்றான். ஆனா கேரி டெரிய கூப்பிட்டு வா என்னோட ஜாயின் பண்ணிக்கோ, இந்த உலகத்தை நாம சேர்ந்து ஆட்சி செய்யலான்னு அந்த கதையில வர டைலாக பேசிட்டு இருக்காரு. No thank you. Really? அந்த கதையில வர்ற கிளைவை உருவாக்குறாரு. அந்த கிளைவை வச்சு சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் லாவா லேண்டா மாத்திட்டு இருக்காரு. இந்த கலவரத்துல ஹெரால்ட் அவன் கிரேயானை மிஸ் பண்ணிடுறான். நான் ஒன்னு ரொம்ப நாள் முன்னாடியே நம்பி இருக்கணும்னு சொல்லி காலோட விசில அம்மா திரும்பவும் இவங்கிட்டே கொடுத்துறாங்க. இவன் அந்த விசில ஊதுனதும் கால் அங்க வந்துடுறான்.
ஆனா கேரி காலையும் பிடிச்சிட்டாரு. ஹெரால்ட், நீ குழந்தைங்க படிக்கிற கார்ட்டூன்ல இருக்கிற ஒரு கேரக்டர். நீ என்ன பண்ணணும்னு சொல்ல நரேட்டரும் இல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ண உன் ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் நம்பிக்கை இருக்குன்னு இவன் சொல்ல, சரியா அதே நேரம் இவங்க 2 பேரும் அங்க கெத்தான ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. போர்க்கு பையனால மோப்பம் முடிக்க முடியுங்கிறதுனால இவன் தொலைச்ச கிரேயான தேடி போய் அதை கரெக்டா கண்டுபிடிச்சு எடுத்து கொடுத்துறா. கேரி பெருசா என்னென்னவோ பண்ண, ஹெரால்டு சிம்பிளா அந்த ஸ்பைடர் ஃப்ளை வர அது கேரியோட வாய்க்குள்ள போய் பர்பிள் கிரேனை வெளியே எடுத்து வந்துருது. இதனால கேரி உருவாக்குன எல்லா விஷயங்களும் பழையபடி நார்மல் ஆயிடுச்சு. நீங்க ஓகே தானே? என்ன பண்றது, என் கதையில வர்ற உலகத்தை உண்மையா பார்க்கணும்னு நினைச்சேன். ஹெரால்டு அவரோட கதையில இருக்கிற உலகத்துக்கு போறதுக்கான கதவை வரையா. அந்த கதவை திறந்து பார்த்தா மெல்வினோட அம்மா தான் ஹீரோயினா நடந்து போயிட்டு இருக்காங்க. போங்க போங்க போங்க, நீங்க அங்கதான் இருக்கணும் கேக்குறார். தேங்க்ஸ் ஹெரால்டு. ஹெரால்டு கதவை மூடதான் செய்யறா, ஆனா கால் திரும்பி வர முடியாதபடி அந்த மொத்த கதவையே எரிச்சிடுறா. மறுநாள் காலையில எல்லாரும் கிளம்பி கிரக்கட் ஜான்சனோட வீட்டுக்கு வராங்க. அந்த வீடு இப்போ ஒரு மியூசியமா இருக்கு இல்லையா. ஹெரால்டு அந்த பர்பிள் கிரேயான் புக்ல வர்ற எல்லா டிராயிங்ஸ், அது சம்பந்தப்பட்ட பொம்மைகள்னு நிறைய விஷயங்களை அங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கிரக்கட் ஜான்சன் ஹெரால்டுங்கிற கேரக்டர், அதாவது இவனை ரொம்பவே ஃபீல் பண்ணி உணர்வுபூர்வமா உணர்ந்து உருவாக்கி இருக்காருங்கிற விஷயத்த இவன் புரிஞ்சுக்கிறான். அவர் இப்ப என்ன பார்த்திருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? கண்டிப்பா உன்னை நினைச்சு பெருமைப்படுவாரு. ஹெரால்டு என்ன தேடி வந்தா அவங்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி கிரக்கட் ஜான்சன் ஒரு லெட்டரையும் எழுதி வச்சிருக்காரு. அவரோட இந்த பெட்ரூமும் ஜன்னலும் இவன் கதையில வர்ற அதே பெட்ரூம் மாதிரியே இருக்கு. ஹெரால்டு என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் ஏன் உருவாக்குனேன்னு தோணலாம். ஆரம்பத்துல நீ ஒரு சின்ன குழந்தை தான். உன் கையில ஒரு பர்பிள் கிரேயான் இருக்கும், பக்கத்திலேயே ஒரு பிளாங்க் பேஜும் இருக்கும். ஒருத்தர் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்க வாழ்க்கையா மாறுங்கிற விஷயத்த ஒன்ன வச்சு மத்தவங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது நீ என்ன வரையறியோ அதுதான் உன்னோட உலகமா இருக்கும். கிட்டத்தட்ட இங்க இருக்கிற எல்லாருக்குமே அப்படிதான். உன்னை பார்த்து எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை உருவாக்கணும். ஏன்னா என்ன நடக்குதோ அது நம்ம வாழ்க்கை இல்லை, நம்ம வாழ்க்கையை நாம தான் உருவாக்குறோம். சோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஹெரால்டு ஒரு கதவு வரைஞ்சி அதுல ஹோம்னு எழுதுறான். அந்த கதவு வழியா இவங்க 3 பேரும் இவங்க உலகத்துக்கே திரும்ப வந்துடுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் மெல்வின் கொடுத்து அமிச்ச மத்த கிரேயான்ஸை வச்சு இப்ப கலர்ஃபுல்லா வரைய ஆரம்பிச்சிடறான். இந்த புக்ல இருந்தும் படத்துல இருந்தும் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வாழ்க்கையை நாம தான் உருவாக்குறோம்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதுன்னு நம்ம நிறைய தடவை யோசிச்சிருக்கோம் இல்லையா. ஆனா அப்படி நடக்கிறது நம்ம வாழ்க்கை இல்ல, அப்படி நடக்கிற மாதிரி நாம தான் அதை உருவாக்குறோம்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு, நல்லா படிச்சா நல்லா சம்பாதிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். படிக்கலன்னா கிடைச்ச வேலையை தான் செய்யணும், கஷ்டப்படணும். ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்னா அதுல திறமையை வளர்த்துக்கிட்டு அப்பவும் சந்தோஷமா இருக்கலாம். ஒருவேளை ஆர்ட், கிராஃப்ட், மியூசிக்னு மத்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த பக்கம் போயிடலாம். இப்படி உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிற விஷயத்த நீங்க தான் முடிவு பண்றீங்க இல்லையா. அதைத்தான் சொல்ல வராங்க. நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல மனிதர்கள் கூட பழகணும், தானாவே உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். தவறான சிந்தனைகளோ இல்ல தவறான மனிதர்களோட பழக்கங்களோ கண்டிப்பா நம்ம வாழ்க்கை பாதியை தவறான இடத்துக்கு தான் கொண்டு போகும். ஒரு ஆப்பிள் ட்ரீயை வரைஞ்சா அந்த பழங்களை நம்ம சாப்பிடலாம். அதுவே ஒரு டிராகனை வரைஞ்சா அது நம்ம வரைஞ்சதாவே இருந்தாலும் அதால நமக்கு ஆபத்து தான் வரும். சந்தோஷமா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, நாம செஞ்ச விஷயத்தால தான் நமக்கு அது நடந்திருக்கும். அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. நாம தான் அதை யோசிக்கணும். சோ வாழ்க்கைங்கிறது ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி. நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையா மாறும். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஊர்ல ஆட்டோ பின்னாடி எழுதியிருக்கோம்ல, உன் வாழ்க்கை உன் கையில்னு, அதே விஷயத்தை தான் கொஞ்சம் சுத்தி வரைச்சு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். கேரி இப்ப அவரோட கதையில வர்ற அந்த உலகத்துக்குள்ள ஹீரோவாவே இருந்தாலும் ஈஸியா ஹீரோயின் கிட்ட பேசிட முடியாது. அவர் உருவாக்குன வில்லனையும் அவர் தான் சமாளிக்கணும். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.